இண்டிகோ 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 இன்னைக்கு நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் இண்டிகோ இஷ்யூ பற்றி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த வேர்ல்டே டாக். இன்னைக்கு இண்டிகோ இண்டிகோன்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் வயிறோம்ல, பட் இந்த இண்டிகோ தான் இன்னைக்கு ஒரு 300 கோடி பேர்த்த, அது இந்தியாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ஒரு 300 கோடி பேர்த்த பறக்க வச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா அது இண்டிகோ தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயங்கரமாக வைகிறாங்க. அதாவது ரொம்ப என்னென்னமோ சொல்லி, பட் ஓகே, யானைக்கும் அடிசு இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த இந்தியோ ஏர்லைன்ஸுக்கு நடந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பல லட்சம் பல கோடி பேர் இன்னைக்கு வரைக்கும் வானத்தில் பறந்திருக்க மாட்டாங்க. அதை யாருமே வந்து யோசிக்கல. இன்னைக்கு நடந்த இஷ்யூ வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவாக இருக்கட்டும், வேர்ல்டு நியூஸே இண்டிகோ ஏர்லைன்ஸ் இஸ் a very one of the worst airlines அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமான ட்வீட்டு, பயங்கரமான டாக்கு, இது எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக ஒரு வேர்ல்டு பிரேக்கிங் நியூஸாக வந்து ஆயிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு இண்டிகோவில், ஏன் என்ன ஆச்சு, எதுக்காண்டி இவ்வளோ தடுமாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் உள்ள டீட்டெயிலாக உள்ள வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் எந்த ஏர்லைன்ஸில் பறந்தேன் அப்படின்னா அது இண்டிகோ தான். அதுக்கப்புறம் வாட் எவர் எவ்வளோ ஏர்லைன்ஸில் போயாச்சு. பட் ஸ்டில் என்னோட முதல் என்னோட லைஃப் ஜேர்னி, அதாவது லைஃப் ஃப்ளைட் ஜேர்னி அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அப்படிங்கிறது முதல்ல நான் வானத்தில் பறந்ததுன்னா அது இண்டிகோ ஏர்லைனில் தான். அதில் தான் நான் முதல்ல போனேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஏர்லைன்ஸில் போயிருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் போனது, நான் சம்பாதிச்சப்ப, நான் இது பண்ணப்ப, என்னோட காசை வச்சு நான் முதல்ல போனது, என்னோட அந்த ப்ரைஸை வச்சு போனது அப்படின்னா அது இண்டிகோ ஏர்லைன் தான். அது ஒன் ஆஃப் த மறக்க முடியாத ஒரு விஷயம். பட் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏர்லைனை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற போது எனக்காண்டி மட்டும் பேசல, எல்லாத்துக்காண்டி பேசுறேன். இன்னைக்கு ஒரு 300 கோடி பேருமே இதுல வந்து நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிராவல் ஆகிருக்கோம் அப்படின்னா அது வானத்தில் பறந்ததுக்கான ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெயின் ரீசன் இண்டிகோ. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த இஷ்யூ என்னதான் ஆச்சு, எதுக்காண்டி இவ்வளோ பெரிய டாக், ஏன் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். இண்டிகோ ஏர்லைன், அதாவது இந்தியாவில் ஒரு நாளைக்கு 2300 ஃப்ளைட்ஸ் அண்ட் 500+ பைலட்ஸோட இன்னைக்கு வெற்றிகரமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏர்வே தான் இந்த இந்தியோ ஏர்வே அப்படிங்கிறது. அதுவும் ஒரு நாளைக்கு 2300 ஃப்ளைட் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ தூரம் வந்து இவங்களோட ஏர்வே வந்து அவ்வளோ ஒரு டாப் லெவலில் வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 60% ஆஃப் மொத்தத்துக்கே நம்பி இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே நம்பி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் ஏர்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா அது இண்டிகோ தான். 60%, அதாவது 60-70% பேர் இதை நம்பி தான், இந்த ஏர்வே நம்பி மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்படி இந்த இண்டிகோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த மிகப்பெரிய டாக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது ரீசெண்ட் டைம் மீன்ஸ் ஒரு 2 years முன்னாடியும் சரி, அண்ட் அப்பயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அதையெல்லாம் தாண்டி இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா FDTL அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படின்னா, டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற போது ஃப்ளைட்டை, அதாவது ஃப்ளை பண்ணக்கூடிய பைலட்ஸ்க்காக வந்திருக்கட்டும் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்காக வந்திருக்கட்டும், இன்க்ளூடிங் இது 2 பேருமே எல்லாத்தையும் தாண்டி பைலட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பைலட்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், அதாவது ரெஸ்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லி அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த FDTL, அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும், எல்லா பைலட்ஸுக்கும் இது வந்து ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் அவங்கள நம்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளைட்லையும் 100 and 100+ எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களா, அவங்கள சேஃபாக கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியும், டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்குமே இது அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது முதல்ல இந்தியாவில் 2006 இண்டிகோ அப்படிங்கிறது உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒரு கம்பெனியாவோ வந்தாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் எல்லாத்தையும் பறக்க வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய நோக்கமாக வந்து இருந்துச்சு. எவ்வளவோ ஏர்லைன் இருக்கு, இவங்க உள்ள வந்த டைம்ல 2006 அப்படிங்கிற போது எல்லா ஏர்லைனோட பிரைஸ் டிக்கெட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஹை கிளாஸ் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும் ஃப்ளைட்ஸ்ல.
இதுதான் அப்ப இருந்த ஸ்டேட்டஸ். இதுதான். இதை தாண்டி லோ கிளாஸ்லாவோ இல்லை ஒரு மிடில் கிளாஸோ யாருமே ஃப்ளை பண்ண முடியாது. ஒன்லி லக்ஸரியா இருக்கிறவங்க, ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபிளைட் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணவே முடியும். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பணக்காரவங்க மட்டும்தான் ஃபிளைட்ல பறக்கவே முடியும். அதை உடைச்சது இண்டிகோ ஏர்லைன் தான். இன்னைக்கு சூரரை போட்டு படம் எப்படியோ அதே சேம் கான்செப்ட் தான் இண்டிகோ ஏர்லைன் அப்படிங்கிறது. இண்டிகோ ஏர்லைன் அப்படின்னா ஈஸியா அப்படின்னா உருவாயிரல. அவங்க உள்ள நுழையும் போது 2006 உள்ள நுழையும் போது எல்லாத்தோட ஏர்லைனோட டிக்கெட் பிரைஸுமே வந்து நீங்க ஒரு ஹை லெவல்ல வந்திருக்கு. அதை இவ்வளோ இருக்கு, இது எப்படி பணக்காரவங்க மட்டும்தான் ஃபிளைட்ல பறக்கவே முடியுமா? எல்லாருமே பறக்கணும். அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எல்லாருமே பறக்கணும். அவங்களும் இந்த உலகத்தை மேலிருந்து எட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதோட ஒரு நோக்கத்தோட தான் உள்ள வந்தது இந்த இண்டிகோ ஏர்லைன் அப்படிங்கிறது. இப்படி உள்ள வந்துதான் இன்னைக்கு இவ்வளோ பேர், அதாவது ஒரு 300 கோடி பேர் இன்னைக்கு அதை நம்பி ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிக்கஸ்ட் கம்பெனியா இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது இண்டிகோ ஏர்லைன். 60% ஆஃப் பீப்புள்ஸ் இன்னைக்கு அதை மட்டும் தான் நம்பி, 60-70% ஆஃப் பீப்புள்ஸ் இன்னைக்கு அதை மட்டும் இன்க்ளூடிங் ஒரே ஒரு ஏர்லைனை நம்பி வந்திருக்காங்க. இது பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்த்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தாலும் பட் ஒரு பெரிய ஒரு விஷயம் இண்டிகோ பண்ணது. ஆனால் இதை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கலாம் மேபி அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் இப்போ நடந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணப்ப நான் சொன்னேன்ல, அந்த FDTL இதை அனௌன்ஸ் பண்ணப்ப இருந்து இவங்களுக்கு அதிகமாகவே வந்து டைம் இருந்துச்சு. இது ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பைலட்ஸ் வந்து அதிகமாக ஹையர் பண்ணணும். இந்த ஹையர் பண்ணக்கூடிய அதிகமாக பைலட்ஸ் ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து பைலட்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா இவங்க ஃப்ளைட்ஸோட அடுத்தடுத்த ஃப்ளைட்ஸுக்கான பைலட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்தடுத்த பைலட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அடுத்தடுத்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணால் ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஹையர் பண்ணாமல் விட்டுட்டாங்க பைலட்ஸை. இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கான காரணமே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃப்ளைட் கேன்சல் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ரீசனாக வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த இஷ்யூவை எனக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படியும் எனக்கு வந்து ஒரு February மந்த்துக்கிட்ட ஆகிடும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சொன்னதை அடுத்து இன்னைக்கு நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எல்லாமே ஓகே, எல்லார் சைட்லேருந்து யோசிக்கும் போது ஓகே. இன்னைக்கு ஏர்போர்ட்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் சாதாரணமாக வெளியே வந்துட முடியாது. அது நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளோ செக்யூரிட்டிஸ் வந்துருக்கும், எவ்வளோ ப்ராசஸ் வந்து முடிக்கணும், எவ்வளோ செக்யூரிட்டி செக் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அடுத்த ஏர்போர்ட்டில் நீங்கள் போய் இறங்கி லேண்ட் ஆகி நம்ம வெளியே வரக்குள்ளாட்டியுமே நீங்கள் வந்து அவ்வளோ டைம் வந்து எடுக்கும். பட் இப்படி போய் உள்ளே எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இன்னைக்கு பேசப்பட்டுருச்சு. இந்த ஒரு விஷயத்தை அடுத்து இதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய இன்னைக்கு ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தை என்ன கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஏர்வேஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் வேற மற்ற ஏர்வேஸாக வந்துருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்களோட பைலட்ஸோட ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கு. எங்களுக்கு அதே அளவுக்கு இருக்கணும் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது. ஆனால் இவங்களுக்கு இண்டிகோவுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 years இருக்கும். 2 yearsக்கு முன்னாடி இருந்தே இன்னைக்கு வரைக்கும் டைம் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் இவங்க இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, யானைக்கும் அடிஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடந்துருச்சு. இதை கவனிக்காம விட்டாங்களோ இல்லை பார்க்காம விட்டாங்களோ வாட்டவர். ஏன்னால் இது பைலட்ஸ் கம்மியானனால அங்கே டிரைவ் பண்ணக்கூடிய பைலட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற போது அங்கே அவங்களுக்கு டைம் ஆகலாம். அப்போ அங்கே டைம் ஆச்சுன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் டைமிங் வந்து லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாகி ஒவ்வொரு ஃப்ளைட் கேன்சல் ஆனதுக்கான காரணம் இதுதான். நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் வந்து நின்னதுக்கான காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பைலட்ஸ் வந்து ஹையர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஹையர் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையுமே. நான் சொன்ன இந்த 2 வருஷத்துல மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாருமே வந்து ஹையர் பண்ணாங்க பைலட்ஸை. கிட்டத்தட்ட எவ்வளவோ பைலட்ஸ் வந்து ஹையர் பண்ணாங்க. அதாவது ஏர் இந்தியாவாக வந்திருக்கட்டும், அண்ட் ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன மற்ற ஏர்வேஸ் வந்து எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. பைலட்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. அதை இண்டிகோ ஏர்லைன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்தது தான். ஆனால் அதனால ரைட்டு பண்ணது தப்பு தான். பட் ஸ்டில் இதுக்காண்டி மட்டும் வச்சு இவ்வளோ தூரம் நம்ம வன்மத்தோட கொட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு 300 கோடி பேர் பறந்துருக்காங்க அப்படின்னா அது